up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். ரயில்வே மேம்பால பணிகள் காரணமாக நகரின் மையப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். மாற்றுப்பாதை அமைப்பது குறித்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அதிகாரிகளுடன் ஆலோசனை. புதுவையில் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், ஊழியர்கள் தாக்கப்பட்ட விவகாரம். மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளிக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். பிரசித்தி பெற்ற காரைக்கால் ஸ்ரீ உஜ்ஜயினி காளியம்மன் ஆலய திருவிளக்கு பூஜை. ஏராளமான பெண்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. புதுவை கடற்கரையில் விளைந்திருக்கும் கடல் திராட்சை மருத்துவ குணம் மற்றும் உணவுக்கு ஏற்றது என ஆச்சரியமூட்டும் தகவல்கள். இனி விரிவான செய்திகள். ரயில்வே மேம்பால பணிகள் காரணமாக உப்பளம் தொகுதியில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது குறித்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சாலையில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது குறித்து சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான அன்பழகன் தலைமையில் அரசு அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வம், நகராட்சி ஆணையர் ஹரிபிரசாத், காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய் அதிகாரி பிரபாகரன், காவல்துறை ஆய்வாளர்கள் செந்தில்குமார், வெங்கடாஜலபதி மற்றும் துறைமுகத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ரோடியர்பேட் ரயில்வே மேம்பால பணிகளால் மாற்றுப்பாதை அமைத்தல், துறைமுக மைதானத்தில் நடைபெறும் தனியார் நிகழ்ச்சிகளின் போது போக்குவரத்து மேலாண்மை, முக்கிய தனியார் பள்ளிகள் மற்றும் ரயில் நிலையம் அருகே சாலையோர வாகன நிறுத்தத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக அம்பேத்கர் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உடனடியாக மாற்றுப்பாதை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகனிடம் உறுதியளித்தனர். புதுவையில் பேனர் அகற்ற முயன்ற பொதுப்பணித்துறை பொறியாளர்களும் ஊழியர்களும் தாக்கப்பட்டது குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள அறிக்கையில், முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி எங்கு பார்த்தாலும் வரைமுறை இல்லாமல் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும், பேனர் தடுப்புச் சட்டம் அமலில் உள்ளபோது மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு, நீதிமன்றங்களின் உத்தரவுகள் இருந்தபோதிலும் முதலமைச்சர் பிறந்த நாளில் மட்டும் பேனர் கலாச்சாரம் வானுயர நிமிர்ந்து நிற்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 4ஆம் தேதியன்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி பொதுப்பணித்துறை பொறியாளர் மற்றும் ஊழியர்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் இருந்த பொதுமக்களுக்கு இடர் கொடுத்த சில பேனர்களை அப்புறப்படுத்தும் பணியில் இறங்கியதாகவும், இந்த பணிகளுக்காக பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் காவல்துறையை அணுகி பாதுகாப்பு கேட்ட நிலையில் காவல்துறை பொதுப்பணித்துறை பொறியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்ட ஆட்சியரின் அழுத்தம் காரணமாக பொதுப்பணித்துறை பொறியாளர் மற்றும் ஊழியர்கள் இதில் சில பேனர்களை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்ட போது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்களும் ஒன்று திரண்டு பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இருதய நோய் உள்ள அரசு ஊழியர்களும் இந்த தாக்குதலில் நிலைகுலைந்து போனதாக குற்றம் சாட்டிய சலீம், இந்த காட்சிகளை படமெடுத்த செய்தியாளரும் தாக்கப்பட்டுள்ளது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்களின் மிரட்டலுக்கு பயந்து தாக்குதலுக்கு உள்ளான பொறியாளர்கள் இதுவரை காவல் நிலைய புகார் கூட கொடுக்கவில்லை என்று தெரிவித்த அவர், மாவட்ட ஆட்சியரும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரும் மௌனம் காப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
எனவே தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் மதகடி அரசலாற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ உஜ்ஜயினி காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மதகடி அரசலாற்றங்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ உஜ்ஜயினி காளியம்மன் ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் மகாலட்சுமி பூஜை எனப்படும் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆடி 3ஆம் செவ்வாய்க்கிழமையொட்டி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ உஜ்ஜயினி காளியம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் காட்சியளித்தார். பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க விளக்கிற்கு குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தனர். ஆடி 3ஆம் செவ்வாய்க்கிழமை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாராயணி நமோஸ்துதே மகாலட்சுமி தேவதாயே நமஹ யதாபானம் பிரதேசாபயாமி பாதத்துல விடுங்க வழக்க கொஞ்சம் வழக்க அதுக்கு கழுத்த நாடுங்க. புதுவை கடற்கரையில் மருத்துவ குணமுள்ள கடல் திராட்சை அதிக அளவு வளர்ந்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் பரவலாக வளர்ந்து வரும் கடல் திராட்சை குறித்து இன்றளவும் பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரியாமல் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. திராட்சை போன்ற தோட்டத்துடன் காணப்படும் இந்த வித்தியாசமான பழம் கடற்கரை சூழலுடன் இணைந்து இயற்கையாக வளரக்கூடியது. ஆங்கிலத்தில் சீ கிரேப் என அழைக்கப்படும் இந்த தாவரம் கடற்கரை முழுவதும் ஆங்காங்கே வளர்ந்திருந்தாலும் இது ஒரு வகை திராட்சை என்பதை புதுச்சேரியில் உள்ள சுமார் 50% மக்களுக்கு தெரியாது. கடல் திராட்சை பொதுவாக கடலோர பகுதிகளில் குறிப்பாக உப்பு கலந்த காற்று மற்றும் உப்பு மண்ணையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டது. கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்துவதிலும் கடற்கரை சூழலை பாதுகாப்பதிலும் இத்தாவரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் இயற்கையான மணல் மற்றும் தாவரங்கள் பாதுகாக்கப்படும் இடங்களில் கடல் ஆமைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் தற்போது கடற்கரையோரங்களில் கற்கள் கொட்டப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்படுவது உள்ளிட்ட காரணங்களால் இதுபோன்ற உயிரினங்களின் இயற்கையான வருகை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் கடல் திராட்சை தாவரங்கள் அதிக அளவில் வளர்ந்து வருவதாகவும் அவற்றை பாதுகாத்து முறையாக பராமரித்தால் கடலோர பசுமைக்கும் அழகுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பச்சை நிறத்தில் காணப்படும் கடல் திராட்சை பழங்கள் பழுத்ததும் ஊதா நிறமாக மாறிவிடுகின்றன. இனிப்பு சுவை கொண்ட இந்த பழங்களை நேரடியாக உண்பதுடன் ஜாம், ஜெல்லி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்த முடியும் என்கின்றனர். மேலும் இதன் சில பகுதிகள் பாரம்பரிய மருத்துவ பயன்பாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதை மூலம் வளர்த்தால் பழம் கொடுக்க பல ஆண்டுகளாகும் நிலையில் வெட்டுக்கன்று அல்லது ஒட்டுக்கன்று முறையில் வளர்த்தால் குறைந்த காலத்திலேயே காய்க்க தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடித் தோட்டங்களிலும் கடல் திராட்சையை வளர்க்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரையில் நம்மை சுற்றியே இயற்கையாக வளர்ந்து வரும் இந்த கடல் திராட்சை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்வதும் கடற்கரை சூழலுடன் இணைந்துள்ள இதுபோன்ற தாவரங்களை பாதுகாப்பதும் அவசியம் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். புதுச்சேரி காவலர்கள் தங்கள் சீருடைகளில் ஜனாதிபதி வண்ண விருது சின்னம் அணிய மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையின் நீண்டகால சிறப்பான சேவை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பில் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி நாட்டிலேயே மிக உயரிய விருதான ஜனாதிபதியின் வண்ண விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கி கௌரவிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற 8ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ளார். மறுநாள் 9ஆம் தேதி கோரிமேடு காவல் மைதானத்தில் நடைபெறும் விழாவில் புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதியின் வண்ண விருதினை அவர் வழங்கி சிறப்பிக்க உள்ளார். இதனிடையில் உள்துறை சார்பு செயலர் ஹிரண் வெளியிட்டுள்ள உத்தரவில் புதுச்சேரி காவல்துறைக்கு இந்திய குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணக்கொடி விருது வழங்கப்பட்டதை குறிக்கும் வகையில் சின்னம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் சின்னத்தை புதுச்சேரி காவல்துறையின் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் மற்றும் ஊர்காவல் படையினர் உட்பட அனைத்து காவலர்களும் தங்கள் சீருடையில் அணியலாம் என்று தெரிவித்துள்ளார்.
தங்கள் சீருடையில் மார்பின் வலதுபுறத்தில் பெயர் பலகைக்கு மேலே அணிய வேண்டும் என்றும் இதற்கு புதுச்சேரி ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தாக்குதலில் ஈடுபட்டது கண்டனத்திற்குரியது என்று லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் விடுத்துள்ள அறிக்கையில், தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக தனியார் செய்திக்குழுவினர் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் நடத்தியுள்ள காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். தன் கடமையை செய்ய சென்ற செய்தியாளர்கள், கேமராமேன் மற்றும் கார் ஓட்டுநரின் சட்டையை கிழித்து அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டது அப்பட்டமான வன்முறையாகும் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர், ஜனநாயகத்தின் 4ஆம் தூணான ஊடகவியலாளர்கள் மீது மீண்டும் மீண்டும் இத்தகைய அராஜகத்தை ஏவிடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரின் போக்கு கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காவல் நிலையம் முன்பாகவே அரங்கேறியுள்ள இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மீது காவல்துறை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பாரம்பரிய வாழ்வியல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மரபு திருவிழாவில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தானியங்களை வாங்கி சென்றனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மாபெரும் மரபு திருவிழா இயற்கை விவசாயம், நஞ்சில்லா உணவு மற்றும் பாரம்பரிய வாழ்வியல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களின் அமோக வரவேற்புடன் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் 90க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், மரபு காய்கறி விதைகள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், மூலிகைச் செடிகள், இயற்கை விளைபொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருந்தன. இயற்கை விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் நேரடியாக பொதுமக்களுடன் கலந்துரையாடி விளக்கமும் அளித்தனர். திருவிழாவை ஏற்பாடு செய்தவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், முன்னோர்கள் சாப்பிட்ட நஞ்சில்லா உணவு பழக்கத்தை மீண்டும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த திருவிழாவின் நோக்கம் என்று கூறினார். திருவிழாவை ஏற்பாடு செய்த சரவணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நம் முன்னோர்கள் சாப்பிட்ட நஞ்சில்லா உணவு பழக்கத்தை மீண்டும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த திருவிழாவின் நோக்கம் என்று கூறினார். மேலும் புதுச்சேரியில் முதன்முறையாக இவ்வளவு பெரிய அளவில் மரபு திருவிழா நடத்தப்பட்டுள்ளதாகவும், ஆரம்பத்தில் 30 முதல் 50 ஸ்டால்கள் மட்டுமே இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் 220க்கும் மேற்பட்டோர் ஸ்டால்கள் அமைக்க விருப்பம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். மேலும் திருவிழாவிற்கு வந்த பொதுமக்கள் பாரம்பரிய நெல் வகைகள், சிறுதானிய உணவுகள், இயற்கை விதைகள் மற்றும் மூலிகைச் செடிகளை ஆர்வத்துடன் வாங்கி சென்றதுடன் நஞ்சில்லா உணவு மற்றும் இயற்கை வாழ்க்கை முறையின் அவசியம் குறித்து விழிப்புணர்வையும் பெற்றதாக அவர் தெரிவித்தார். என் பெயர் தமிழ்மன் சரவணன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி மாபெரும் மரபு விதை திருவிழா நடந்துட்டு இருக்கு. மரபு விதை திருவிழானா என்ன அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு கேள்வி வரும். மரபு விதைகள்னா நஞ்சில்லாத ஒரு உணவு. நஞ்சில்லாத உணவுனா எப்படின்னா, நம்ம முன்னோர்கள் எந்தவித நஞ்சும் இல்லாத பயிர்களை அறுவடை செஞ்சு உணவாக சாப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயத்த மறுபடியும் அதை நம்ம கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு இந்த காலகட்டத்தில் கிடையாது. அவங்க நினைச்ச நேரத்துல சாப்பிட்றாங்க. அவங்களுடைய வாழ்வியல் தன்மையே மாறி இருக்கு. எப்ப தூங்கணும், எப்ப எழுந்திருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் மாறி இருக்கு. இந்த மாதிரி மாறி இருக்க மக்களுக்கு மறுபடியும் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவை கொண்டு வந்தா அவங்களுக்கு எந்த நோயும் இல்லாம நல்லபடியா உடல் நலத்தோட வாழற ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை இந்த மாதிரி மரபு விதை திருவிழா மூலமா நம்ம கொண்டு வரோம். இந்த மரபு விதை திருவிழால என்னென்ன சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் வளர்ந்த உணவுப் பொருட்கள்ல மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், இயற்கையில் வளர்ந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகைகள், இந்த மாதிரி நெல் வகைகள், பாரம்பரிய 300 நெல் வகைகளை காட்சிப்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மரபு காய்கறி விதைகளை காட்சியும் படுத்தியிருக்கோம், விற்பனைக்கும் மக்களுக்கு கொடுத்திருக்கோம். புதுவையில் செங்கல் உற்பத்தியாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமும் சிறப்பு நலத்திட்டங்களையும் அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக 100 டிகிரிக்கு மேல் கடும் வெயில் நிலவி வருவதால் செங்கல் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருக்கனூர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் விவசாயம் நடைபெறாத நிலங்களில் அமைந்துள்ள செங்கல் சூளைகளில் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நிலவும் கடும் வெயில் காரணமாக பச்சை செங்கற்கள் விரைவாக உலர்வதுடன் தரமான செங்கற்களை அதிக அளவில் தயாரிக்க முடிவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். செங்கல் உற்பத்தியாளர்களின் தகவலின்படி ஒரு சாதாரண செங்கல் சந்தையில் சுமார் 6 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனையாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செங்கல் உற்பத்தியாளர்கள் கூறுகையில்,
கோடை காலத்தில் மட்டுமே முழு அளவில் உற்பத்தி செய்ய முடிவதாகவும் மழைக்காலங்களில் பச்சை செங்கற்கள் நனைந்து சேதமடைவதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவித்தனர். எனவே இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அரசு நிவாரணம் வழங்குவதுடன் செங்கல் உற்பத்தியாளர்களுக்கென சிறப்பு நலத்திட்டங்களையும் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் 125 நாட்கள் வேலை திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் 125 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட துணைச் செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்துதல், தினக்கூலியை 700 ரூபாயாக நிர்ணயம் செய்தல், புதுச்சேரியில் 125 நாள் வேலை திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துதல், கிராமப்புற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் மக்கள் நலப்பணிகளை விரைவுபடுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். எரியாத மின் கம்பங்களை பெருகி வரும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த குசுவடி புதுவை அரசு நியாய விலை கடைகளிலே வழங்கப்படும் கோதுமைக்கு பதிலாக கோதுமை மாவு வழங்கு. புதுவை பல்கலைக்கழகத்தில் மானியக் குழு விதிகளுக்கு புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை சார்பு செயலர் மாலதி வெளியிட்டுள்ள அரசாணையில் 1956ஆம் ஆண்டு யுஜிசி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பிற கல்வி பணியாளர்களை நியமிக்க தகுதிகளை புதுச்சேரி அரசு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுள்ளது என்றும் இந்த பரிந்துரைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதால் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அரசாணை வெளியான நாளுக்கு முன் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பணப்பலன்கள் கோர முடியாது என்றும் பதவி உயர்வு பெற யுஜிசி நிர்ணயித்த கல்வி தகுதிகள், ஆராய்ச்சி சாதனைகள், வழக்கமான நியமனம் உட்பட தகுதிகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்றும் பரிசீலனை தேர்வுக்குழு பரிந்துரைக்கு பிறகே பதவி உயர்வு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,360 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,400 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.